Taste the Daily. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் குற்ற நிலவரம். இன்றைய பாலியல் குற்ற நிலவரம். வேலூரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அல்தாப் தாசின் என்பவரிடம் இளம்பெண் ஒருவர் 1,75 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு கட்டியதில் 40 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டது. மீதி பணத்தை கேட்டு வேலூரில் அல்தாப் தாசின் தங்கியிருந்த விடுதிக்கு தாயுடன் சென்ற அவரை பெண்கள் உட்பட கும்பல் தாக்கியுள்ளனர். மேலும் அப்பெண்ணை தனியாக அழைத்து மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து 3 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் வீடியோ எடுத்தும் மிரட்டியுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் அல்தாப் தாசின் மற்றும் 3 பெண்கள் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தவறி வரும் திமுக ஆட்சி எப்போது முடியும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கியுள்ளார். திண்டிவனத்தில் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் குமார் என்பவர் தொலைபேசி மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மாணவி ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவியிடம் நைசாக பேசி பாண்டிச்சேரிக்கு போகலாம் என்று அழைத்த நிலையில் மாணவி மறுத்ததாகவும் தெரிகிறது. இது குறித்த புகாரின் பேரில் பேராசிரியர் குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டுள்ளார். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது பெற்றோர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.